தொடர்ந்து நம்ம வசனத்துக்கு நேரே கடந்து போவோம். We can go into the God's word today. எத்தனை பேர் அவளோடு இருக்கீங்க கர்த்தர் என்னோடு பேசணும்னு சொல்லிட்டு? How many of you eager to listen God's voice? இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். Today Lord spoke with me. இன்னைக்கு உங்க ஜனத்தோட நிறைய பேரோட நான் வசனத்தின் மூலமாக நான் பேச போறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். The Lord told me that I am going to speak with my people through my word. யார் யார் துதித்து கொண்டே இருக்கீங்களோ வசனத்தை வரும்பொழுது ஸ்தோத்திரத்தோடு உங்க இருதயத்துல சொல்லி கொண்டிருக்கீங்களோ வசனம் உங்க இருதயத்துல கிரியை செய்யும். When you receive the word from the full fit, when you praise, it works in your heart. எல்லாமே ஹல்லேலூயா. Say amen. Hallelujah. அந்த பிரசன்னத்தோடு அந்த வசனத்தை நாம் கேட்போம். We can hear the words with the persons from the நோவா காலம் எத்தனை பேருக்கு தெரியும்? how many of you know the story of Noah? உலகம் படைக்கப்பட்டு When the world created, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தத்தை வைத்து God has planned for each and ஒரு everyone. பிளான் பண்ணி He planned, ஒரு காரியத்தை செய்தார். he do a thing. அதுதான் உலகத்தை உண்டு பண்ணியது. That's the thing is world creation. அழகாய் உலகத்தை உண்டு பண்ணி ஒரு நோக்கத்தை வைத்து ஒரு பிளானிங் வைத்து ஒரு திட்டத்தை வைத்து அவர் மனிதனை அங்கே என்ன பண்ற ஜெனிபிக்கப்படுகிறார். He created the world with beautiful plan and kept the human being. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் வானத்தையும் பூமியும் பறவைகளும் காட்டு பறவைகளும் நாட்டு பறவைகளும் காட்டு விலங்குகளும் படைத்தது ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு திட்டத்துக்காய் தேவன் படைத்தார். For some plan God created all the living things, the birds of the air, all the animals, livestock. ஆமென் சொல்லுவோமே. Amen. இரண்டாவது தேவன் இவைகளை ஆளும்படியாக தம்மை போலவே தம் சாயலாகவே மனிதனை உண்டு பண்ணார். அதுவும் ஏதோ ஒரு நோக்கத்தினால திட்டத்தினால. The second thing, God created the human being to rule all over things with a purpose and plan. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா அவர் பிளான் பண்ண அந்த திட்டம் என்ன பண்ணப்படல, அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கல. But his plan not work according to his will and expectation. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் படைத்த அந்த சர்ப்பமே அவருக்கு விரோதமாய் போய் என்ன பண்ணது, மனிதனுக்கு என்ன பண்ண ஆசையை தூண்டி பாவம் செய்ய வைத்தது. His own creature, the serpent, tempted his people. ஆமென் சொல்லுங்களேன். Say amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இங்க தேவன் என்ன பண்ண, சரி விலங்கு தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா தனக்கு பிரியமா இருக்கிற ஆதாமும் ஏவாளும் அந்த பாவத்துல சிக்கி கொண்டார்கள். Though the animals against me, but is alike creation of the human being do the same thing. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளான் பண்ணுவோம். But sometimes we used to plan certain thing. வீட்ல ஒரு ரூம் கட்டுவோம். We maybe build a room in our house. நிறைய பேர் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, பிரேயர் ரூம்னு சொல்லி கட்டுவோம். Some of the people even they pray, they build a small prayer room, not even to build a big பணம் room. நிறைய இருக்குன்னா ஒரு பிரேயர் ரூம் ஒன்னு கட்டுவோம். எத்தனை பேருக்கு அது ஆசை உண்டு? If we have more money, we can build a big prayer. இல்ல ஒரு வீட்டுக்கு வாடகை போறீங்கன்னா நான் இந்த ரூம்ல தான் பிரேயர் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் பண்ணுவீங்க. If you are planning to enter into a renter house, some room you allocated as a prayer room. ஆனா அங்க சில நேரங்கள்ல பிரேயர் பண்ண முடியாதனால வேற வசே பிரேயர் தான் பண்ணல, இந்த வேஸ்ட் பொருளை தூக்கி அங்க வைப்போம். But sometimes you kept away for the prayer things, you keep all unused things to the room. ஹல்லேலூயா. Hallelujah. சில இடத்துல ஒரு வீடை கட்டுவாங்க, ஒரு பிளான் பண்ணி கட்டுவாங்க, ஆனா அதுக்கு சித்தம் நடக்கலன்னா வேற ஒருக்கு ஆக்குபை பண்ணிடுவாங்க, பிளானை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. Normally the people used to build a house with certain purpose. If that does not work, they use it for அதே மாதிரி other things. கவர்மெண்ட்லயும் ஒரு சில நோக்கத்தை போட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டத்தை உருவாக்குவாங்க. Same like the government also created certain அது buildings. கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த திட்டத்தை விட்டுட்டு வேற ஒரு திட்டத்துக்கு வந்துருவாங்க. If it failure at the initial stage, they remove it and then choose other things. சிம்பிள் எக்ஸாம்பிள், It's a very simple ஒரு thing. மொபைல் வாங்குவோம் எதுக்காக, பேசுறதுக்கு, போட்டோ பிடிப்பதுக்கு, இல்ல வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுக்காக இந்த போனை வாங்குவேன். We just buying a mobile phone for using making a call, using WhatsApp and internet stuff. நீ வாங்குற நோக்கம் இதுல செயல்படலன்னா என்ன பண்ணிடுவேன், இத போட்டுட்டு வேற ஒரு போனை என்ன பண்ணிடுவேன், வாங்கிடுவேன். What you will do if the mobile does not support your will? அப்போ ஒவ்வொரு பொருளும் இருந்து ஒவ்வொரு இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காய், ஒவ்வொரு செயல்பாடுக்காய், ஒவ்வொரு திட்டத்துக்காய் அது உருவாக்கப்பட்டது. Each and every creature and material thing created in the world with a purpose. அதே காட்டிலும் மனிதன் படைக்கப்பட்டது அவனுக்கு தேவன் வச்சிருக்க சித்தம் அநேகம். ஹல்லேலூயா. Comparing to all the materialistic things, the human is more valuable. The God has a special plan for him. இவங்க வீட்டுல இந்த புள்ள பறக்குதுன்னா, If the brother, there is any child born in his house,
இவர் இந்த வீட்டுல பிறக்கறன்னா தேவன் இவரை கொண்டு அந்த வீட்டுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். If he born in his family, God has a certain plan through him in his family. என்ன வச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்? Maybe what kind of plan? இவங்களை வச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். Maybe God has planned through her. உங்களை வச்சு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். Maybe God had planned from youth. ஆனா நம்ம தேவ திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? Are we act according to the God's will? நம்ம திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? Are we working according to our own will? நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம திட்டத்துக்கு போயின்னு இருக்கோம் தவிர அதுல கூட வந்து இது தானா அமைஞ்சா ஓகே. What I believe that we work according to our will, whatever things accompany to that, we are accepting it. ஃபர்ஸ்ட் டைம் தேவன் என்ன பண்றாரு? எல்லாம் படிச்சு பார்த்தா அந்த சர்ப்பமும் பாவம் பண்ணிச்சு, ஆதாமும் பாவம் பண்ணான். Lord, look at after creating all those things, everything sinned, even the தேவன் serpent and the human. அழகா பிளான் பண்ணா அந்த டிராயிங் அந்த திட்டத்தை என்ன பண்ணுச்சு? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க, உடைச்சிட்டாங்க. God created everything beautifully and well planned, but all things deceived it. அதனால மனிதனை அழிக்கல, அழிக்கல, யாரையும் என்ன பண்ணல, அவர் துன்பப்படுத்தல. ஆனா என்ன பண்ணிட்டாரு? அவர் பிளானை மாத்திட்டாரு. But God does not destroy immediately, but he changed his plan. யோர்தான் தோட்டத்துக்குள்ள, அந்த விசேஷமான தோட்டத்துக்குள்ள உங்களை வச்சு அழகு பார்க்கணும் தேவன் டிசைட் பண்ணாரு. The Lord had a plan to kept you in Eden and keep you very beautiful and சரி, பிளான் பிக்கு போயிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரே இடத்துல வைக்க வேணாம், போட்டோம், எங்க வேணா போட்டோம். அவங்களே என்ன பண்றோம்? நான் இதுவரை நான் கூட பலன் பண்ணேன், அவங்க உழைக்க தேவையில்லை, அவங்களே சந்தோஷமாட்டாங்க. இனிமேல்ட்டு அவங்க உழைக்கட்டும், அவங்க நெத்தி வேற சரிக்கட்டும். ஒரு ரெண்டாவது பிளானை கொடுத்து அவங்களை என்ன பண்ண பூமிக்கு அனுப்பி விட்டாரு. God had a second plan and he sent him to the earth and go and toil and earn things through your work. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? But what it was happened? பாவம் பெருகி கொண்டே இருந்தது. The sin increased. மனிதன் பாவம் பெருகி கொண்டே இருந்தது. The human sins increased. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த அனிமல் மட்டும் தான் பாவம் செய்யல. மனுஷ பாவம் எப்படிப்பட்ட பாவம்னா, what kind of the sin human being done? இப்ப நடக்கிற பாவம், the sins happening now. ஆணும் ஆணும் உறவு கொள்வது, it's a same gender relationship. பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்வது, woman and woman relationship. ஹல்லேலூயா. Hallelujah. மிருகத்தோடு மனிதன் உறவு கொள்வது, human being interacting with the animals. இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்குமா? These kind of sins happening in the world. நிறைய அரசாங்கம் இதற்கு அனுமதியும் கொடுத்து கொண்டிருக்கு. lot of governments approving these things. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாதிரி ஒரு பாவம் அங்க நடந்து கொண்டிருந்தது. this kind of sin would happen earlier. தேவன் படைச்ச கொஞ்ச நோவ காலகட்டங்கள்ல அது நடந்து கொண்டிருக்கு. it happened immediately after his creation. மனுஷனை கொன்று மனுஷன் சாப்பிடுகிற சூழ்நிலை. through human being they are plundering one another. ஒருத்தனுடைய உறவு, ஒருத்தனுடைய குடும்பம், ஒருத்தனுடைய சொத்து, ஒருத்தனுடைய மனைவி, ஒருத்தனுடைய கணவன் என்ன பண்றது? பறிச்சு கொள்வது. they are deceiving one another's human being and property. அன்பு என்பதை மறிக்க போடும்படியாக, அன்பு என்பதை சாவடித்து அதில் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. they lived in the midst of killing the love. ஹல்லேலூயா. Hallelujah. எங்கெங்க அன்பு சாவடிக்கப்படுகிறதோ, wherever the love killed, எந்தெந்த இடத்துல அன்பு நசுக்கப்படுகிறதோ, wherever the love crushed, ஹல்லேலூயா, hallelujah, அங்க தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. God will bring a change over. சத்தமா சொல்லுமே. hallelujah. யாருக்கு புரியுதோ அவங்க ஹல்லேலூயா சொல்லுமே. those who have understand say hallelujah. சொல்றது புரியும் நினைக்கிறேன். எங்கெங்க அன்பு செத்து போறதோ, wherever the love died, எங்கெங்க அன்பு வந்து அழிக்கப்படுகிறதோ, wherever the love destroyed, எங்கெங்க அன்பு அவமானப்படுத்தப்படுகிறதோ, wherever the love ashamed, தேவன் அங்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு the பண்ணுவார். Lord bring change over there. தேவன் டிசைட் பண்ணாரு. the God decided. இந்த மனுஷங்க பழகி போயிட்டாங்க. the human being are multiplied and increased. இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. the Lord thought that they could be null. ஆனா இவனை அழிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ண முடியாது? இந்த மிருகத்தை சேர்த்து அழிக்கணும். சரி, நோவாவை கூப்பிடுறாரு. when killing these human being he need to destroy the animals as well. the God called Noah. இந்த உலகத்தை படிச்சிட்டு உங்களை எல்லாம் படிச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். I become a more vexed creating the இப்ப world. வேற ஒரு நோக்கத்தின் மூலமாக வேற ஒரு திட்டத்தை என்ன பண்ற? நோவா கையில ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. I'm going to execute another plan through Noah. நோவா கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு பெரிய பேழையை கட்டு. God called Noah and inform him build an ark. பெரிய கப்பலை செய். create a big ark. இந்த
இந்த உலகத்துல பெரிய மழையை நான் கொடுக்க போறேன். I'm going to give a heavy rain in the இந்த world. உலகத்தை நான் அழிக்க போறேன். I'm going to destroy the world. ஒண்ணுமே இல்லாதபடி அழிக்க போறேன். I'm going to make nothing. இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாவற்றையும் என்ன பண்ணு, ஜோடி ஜோடியா எடுத்து போய் அந்த பேழைக்குள்ள கொண்டு போ. அதுக்கு தான் அந்த கப்பலை செய்ய சொன்னேன். You just build an ark and bring all the animals with pair into. அவன் செய்யற வரையும் அவனுக்கு என்ன கிடையாது, உள்ள அவனுக்கு தகுதி இருக்கா உள்ள போறதான்னு என்ன பண்ணல, தேவன் அனுமதி கொடுக்கல. God never allow him his eligibility till யாரை he built the மட்டும் சேவ் ark. பண்றாருன்னா, To whom the Lord saved. யாரை சேவ் பண்றாருன்னா விலங்குகளை மட்டுமே சேவ் பண்றாரு அவர். The Lord saved the animals. விலங்குகளை மட்டும் பாதுகாக்கப்படுகிறார். The animals are saved. இந்த வேலையை தான் நோவாக்கில கையில கொடுக்கிறார். This job given to Noah. தேவன் முடிவு பண்ணிட்டார், இனி இந்த உலகம் வேஸ்ட். The Lord decided that the world is நான் worse. என்ன பண்ண போறேன், புதிய உலகத்தை நான் உண்டு பண்ண போறேன். I am going to create a new world. நோவாவின் சரித்திரம் உலகத்தின் சரித்திரத்துக்கு ஒப்பிடப்பட்டது. His Noah's history compared with the whole world's பழைய history. இன்னைக்கு நிலக்கரி கிடைக்குதுங்களே, எப்படி கிடைச்சது? How we are getting the இன்னைக்கு fuel. நிறைய பேர் சொல்றாங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. The things are destroyed so many years back. பூமியில இருந்து வானத்துல இருந்து என்ன பண்ணப்பட்டது, ஒரு எரிக்கல் வந்து பூமி ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது அழிஞ்சு போயிடுச்சுன்னு Some சொல்லிட்டு kind of meteor came and hit the earth and destroyed it. சயின்ஸ் 1000 ஒப்பனைகளை சொல்லலாம். Maybe the science give a lot of explanation. இப்படி இருக்கலாம், Like that. இப்படி இருக்கலாம், Maybe happen like this. இப்படியும் இருக்கலாம். Maybe it would be. இப்படி கருத்து சொல்லுவாங்க தவிர வேதம் என்னமா சொல்லுகிறது? This kind of justification they will give, but what my Bible says. தேவன் சொல்லுகிறார், The Lord says. அவர் ஜலத்தினால் அந்த உலகத்தை அழிக்க The முயற்சி பண்ணார். Lord destroyed the world by water. ஹல்லேலூயா. Hallelujah. பெரிய பெரிய டைனோசரஸ், பெரிய பெரிய காட்டு மிருகங்கள், அவர் என்ன பண்ண, அந்த பேழைக்குள்ள எது வைக்க முடிஞ்சதோ அது மட்டும் தப்பிச்சுது. பேழையில உள்ள வைக்க முடியாதது, அனுமதி இல்லாத, இன்னைக்கு அந்த ஜெனரேஷன் இல்லாதபடி அழிஞ்சு போயிடுச்சு. The things whatever can able to accommodate in ark, those are saved and rest of the things are got destroyed. டைனோசர் என்ற ஒரு இனமே காணோம். There is a generation animal kind called dinosaur is not available. அந்த காலத்துல இருந்த பல மில்லியன் ஆண்டுகள் இருந்த யானை, சிங்கம், அதெல்லாம் உருவமே வேற மாதிரி இருந்தது. A million years back animals look is different. இப்ப இருக்கிறதெல்லாம் ஜெனெட்டிக்கல் மாறப்பட்டு இப்ப இருக்கிற அனிமல்ஸ் நம்ம பார்க்கிறோம். The animals and all the things whatever we see are genetically ஆனா changed. கடல்ல வாழுற உயிரினம் மட்டும் இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளாய் அது ஒரு மாற்றம் அடையாமல் அப்படியே தான் காணப்பட்டு But கொண்டிருக்கு. the living things under the water still same as from the creation. உலகம் Nothing has அழிந்தது, changed. ஒரு முறை கர்த்தர் தண்ணீர் மூலமாய் உலகத்தை அழித்தார் என்ற ஹிஸ்டரி வேதத்துல இருக்கு. அது இன்னைக்கு சயின்ஸ்ல அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார். The things are proved in the science. The world is destroyed by water. இத வெறும் சயின்ஸா பார்க்காம, Don't look this as a science. ஏதோ ஒரு வாட்டி அழிச்சார் என்று பார்க்காம, Don't look the God destroyed one. ஏன் தேவன் இதை செய்தார், Look why God did this. மீண்டும் எப்படி மனிதர்கள் இந்த பூமியை பெருகினாங்க, How human being multiplied in the world. அல்லேலூயா. Hallelujah. தேவன் நோவாவை நோக்கி The பேசுகிறார். Lord looked unto Noah and said. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. From the book of Genesis chapter 6 17ஆம் வசனத்தை படிங்க. verse 17. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Say amen in. அவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழே The Lord said. சகலமுள்ள, அதாவது எது வானத்து கீழே இருக்கோ, பூமி மேல எது இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், ஜலப்பிரயத்துல நான் அழித்து போட போறேன் The Lord அப்படின்னு. said through flood I'm going to destroy all the flesh things as breath and தேவன் nostril. படைச்ச தேவனே சொல்றாரு, எல்லாம் மாண்டு போகும். The God who created, he said everything will die. வார்த்தையை கவனிங்களே, கர்த்தர் உங்களோட Pay பேசிட்டு attention to the word. The Lord is speaking with you. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சொல்லிட்டு 18ல சொல்லுகிறார். The Lord said I'm going to destroy everything. இந்த But verse உலகத்துல ஒரு 18 says, பிரளயத்தை உண்டு பண்ண போறேன். I'm going to create a இந்த destruction. உலகத்துல அழிவை உண்டு பண்ண போறேன். I'm going to make destruction. இந்த உலகத்துல கொரோனா போல வியாதியை உண்டு பண்ண I'm போறேன். going to give viruses like corona. வறுமையை உண்டு பண்ணுவேன். I'm going to create தண்ணி poverty. இல்லாத பஞ்சத்தை உண்டு பண்ணுவேன். I'm going to drought. காத்து இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணுவேன். I make no air. அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுவேன். I create a life without peace. ஆனாலும் Though. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனாலும் Though.
ஆனாலும் though கர்த்தர் உன்னோடு பேசிக் the கொண்டிருக்கார். Lord is speaking with you, உன்னை சுத்தி அநேக பிரச்சனைகள் நடந்தாலும், maybe a lot of problems surrounds பக்கத்துல you, இருக்க வியாதியில மரித்தாலும், maybe the people whom with you அநேக died, சமாதானத்தை இழந்து போனாலும், maybe you lost peace, அநேக வருமானத்தை இழந்து போனாலும், maybe you lost your கர்த்தர் income, சொல்லுகிறார், but ஆனாலும் என் ஜனத்தை நான் கைவிடப்படுவதில்லை. but my Lord says, I never forsake Hallelujah. my children. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவை பார்த்து, Lord ஆனாலும் said to Noah, ஆனாலும் though though உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுமே. amen. இங்க கவனிமா, உடன்படிக்கைன்னா என்ன? What it mean by covenant? தமிழ்ல இருக்கு விளக்கம் சொல்லுமா. உடன்படிக்கைன்னா என்ன? சத்தமா, ஈஸியான வார்த்தைங்க. உடன்படிக்கைன்னா என்ன? நான் உன்னோடு கூட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுகிறேன். I will make my covenant with you. யாருமா சொன்னது? ஆமென். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒப்பந்தம்னா என்னம்மா? ரெண்டு பேரும் பிரிக்க கூடாத லவ் இல்ல. ஒப்பந்தம்னா என்ன? What it mean by an agreement? உங்களுக்கு எனக்கும் போடுகிற ஒரு உறுதிமொழி. There is a oath. இந்த வீட்டை நான் இவங்களுக்கு விக்கிறேன். I sell my house. இன்னைக்கு நான் பேச்ச மாத்திடுவேன். I may change my word. அதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை நான் போடுறேன். To avoid those things, I make an agreement. அல்லேலூயா. Hallelujah. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறேன். Maybe you enter in a rental house. கண்டிஷன் இதுதான் கண்டிஷன். They will give list out the அதுக்கு ஒரு conditions. ஒப்பந்தத்தை போடுறேன். You agreeing those things. நீ வேலைக்கு வரணும்னா உனக்கு ஒரு ஒப்பந்தத்தை போடுறேன். If you are coming to a job, you enter into an agreement. அல்லேலூயா. ஒப்பந்தம் என்பது என்ன? What it mean by an agreement? அக்ரிமெண்ட். ரெண்டு பேர் எடுத்துக்கிற உறுதிமொழி. It's a oath taken by both the parties. நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை ஆணித்தரமாய் அதை அங்கீகரிக்கிற ஒரு வார்த்தை. We ensuring that what we are going to do. தேவன் சொல்லுகிறார், அன்பு ஜனமே. The Lord says to you, மீண்டும் அந்த my வசனத்தை beloved படிங்க. people, 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மை செலுத்துவோமா? clap and glorify God. சத்தமா நோவாவை பார்த்து சொல்றாரு, உலகத்தை அழிப்பேன். உலகம் எனக்கு பிடிக்கல. Said I'm going to destroy the எந்த world. ஜனங்களை பிடிக்கல. I don't like the people. நோ உட்கார்ந்து கேட்டுனே இருக்கான். Noah listened it. எல்லாரையும் நான் அழிச்சு போட போறேன்னு சொல்றாரு. The Lord said I'm going to destroy ஒருத்தனையும் பிடிக்கலன்னு சொல்றாரு. I don't like anyone. மனுஷனை மட்டும் என்ன சரி, ஆடு மாடுகளை மட்டும் ஜோடி ஜோடியா உள்ள எட்டுவான்னு சொல்றாரு. The Lord asked him to bring pair of animals. இவன் இருதயம் ஓடுது, நான் என்ன ஆயிட்டேன்? What running in Noah's mind? கர்த்தர் என்னை கைவிட்டுருவாரா? May the Lord forsake me. என் பிள்ளையின் வாழ்க்கை என்ன? What would happen to my என் children's மனைவியின் life? வாழ்க்கை என்ன? What about my wife's என் life? பேர பிள்ளையின் வாழ்க்கை என்ன? What about my grandchildren's life? ஹல்லேலூயா. Hallelujah. என் அன்பு ஜனமே, My beloved people, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்க. you are called by Lord. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் You நீங்க. are chosen by Lord. கர்த்தரால் கண்டெடுக்கப்பட்டவர்கள் நீங்க. You are found by கர்த்தரால் Lord. சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நீங்க. You are purified by God. கர்த்தர் சொல்லுகிறார், யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. The Lord said, whomsoever forsake you, but I never உலகம் உன்னை forsake you. கைவிடுமா? Maybe the world forsake you. இந்த சொசைட்டி உன்னை கைவிடும். Maybe the society left உன்னை you. நம்பினவர்கள் உன்னை வெறுப்பார்கள். Maybe the people கர்த்தர் you சொல்லுகிறார், loved reject. வெறுக்கறாங்களா? நான் உன்னிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை If போடுறேன். anyone reject you, I make a Hallelujah. covenant with you. உன் கணவன் உன்னோட பேசாம போறானா? Even our husband நான் not speak உனக்கு ஒரு with you. ஒப்பந்தத்தை போடுறேன். I will make a நான் covenant உன் with you. கூடவே இருக்கிறேன். I will be with you. உன் நண்பர் உன்னை விட்டு போறாங்களா? Maybe your friend left you. பரவாயில்ல. No matter. உடனே நான் வந்து உன்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை I will போடுறேன். come and establish my covenant with you. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். They say amen in belief. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen in faith. குடும்பத்துல சமாதானம் இல்லையா? Maybe no peace at your கர்த்தர் family. சொல்லுகிறார், நான் ஒரு ஒப்பந்தத்தை உனக்கு The Lord said, I will establish my pact with you. உன் வீட்டுல வியாதி அதிகமா இருக்கா? Maybe you are in sickness. நான் உன் இடத்துல ஒரு ஒப்பந்தத்தை போட I போறேன். will establish my covenant with ஒப்பந்தம் என்ன you. தெரியுங்களா? What is the உன்னை covenant? சுத்தப்படுத்துகிற ஒப்பந்தம். ஹalleluya. The covenant உன்னை is making பலப்படுத்துகிற you holy. ஒப்பந்தம். யாருக்கு கிடைக்காத வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒப்பந்தம். கரங்களை தட்டி This இதை is ரிசீவ் a பண்றவங்க, covenant with the opportunities given to இந்த you. வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Those who receive the word, praise God and clap. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. என்ன பண்ண மாட்டேன், இனி பின்னாடி திரும்பி ஐயோ I பழைய won't பாவத்தை, turn back. பழைய ஆஸ்தியம் I won't turn எல்லாம் back.
எனக்கு முன்னாடி இருக்க இயேசுவை நான் பார்க்க போறேன். I wanted ஹalleluya. to look Jesus in front of me. இன்னைக்கு யார் யார் உன்னை அழைத்த தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, Whoever look the God who called you, உன்னை அழைச்ச அழைப்புல யார் யார் உறுதியா நிற்கிறீங்களோ, who are stand firm in your calling. என் அன்பு தேவன் சொல்லுகிறார், My beloved Lord நான் said விட்டு to you, விலகுவதில்லை, I never forsake உன்னை you, கைவிடுவதில்லை. I never leave you. யாராவது உன்னை நசுக்குறானா உன்னிடத்துல நான் ஒப்பந்தத்தை போட If போறேன். anyone crush you, I am going to establish my covenant with you. யாராவது உன்னை அவாய்ட் பண்றா உன்னிடத்துல நான் ஒப்பந்தத்தை போடுவேன் I am கர்த்தர் going to சொல்லுகிறார். establish my covenant with you if anyone avoids. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறோம், கரங்களை தெரியாம சொல்லுங்களேன். Say amen in faith. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. நோவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், The Lord said to Noah, கிட்ட நான் ஒரு அக்ரிமென்ட் போட போறேன். I am going to establish my covenant with you. நோவா நினைக்கிறான், Maybe the Noah thought, ஆண்டவரே நீ சொன்னாவே போதும், when you said it's enough. உன் கண்ணை என்ன பார்த்தாவே போதும். It's enough that your vision. தேவன் சொல்லுகிற இல்ல இல்ல நான் உன்னிடத்துல ஒரு ஒப்பந்தத்தை The போட Lord said, no, no, I am going to Hallelujah. establish my covenant with you. ஹalleluya. கர்த்தர் சொல்லுங்க, யார் கைவிட்டாலும் The Lord யார் said, சொன்னாலும் சரி நான் சொன்னதை மாற்ற மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். whomsoever reject or remove you, இன்னைக்கு I will not வந்திருக்கிற forsake you. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு அக்ரிமென்ட் கர்த்தர் போட ஆயத்தமா இருக்கார். Whomsoever hear the word, the Lord make covenant with you. எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி கொண்டிருக்கிறாயோ, Maybe what kind of அதை situation மாற்றுகிற வல்லமை தேவனிடத்தில் entangled. உள்ளது. It's in God's hand to change it. ஹalleluya. Hallelujah. ஏன் Why? நோவாவுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல்? Oh, why Noah got a grace in God's eyes? நோவாவை குறித்து தேவன் சொல்லுகிறார். The Lord said about Noah. 7:1 படிங்களா அதுல? From the book of Genesis 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, உலகத்துல இருக்கவங்க கிடையாது, இல்ல Not the நானே world வந்து people. நான் நல்லவங்க அவன் சொல்லிக்கல, யார் அழைத்தாரோ, யார் ஒப்பந்தத்தை போடுறாரோ, யார் அற்புதங்களை செய்வார், யாருக்கு வல்லமை இருக்கோ அவர் சொல்லுகிறார். The person who said, who is mighty and who make covenant, who calls. படிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, ஆ, நீயும் உன் வீட்டார் அனைவரும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆ, இந்த சந்ததியில் இந்த ஜெனரேஷன்ல உன்னை இந்த உலகத்துல பார்த்த எல்லா குடும்பத்திலையும் அநேகரை நான் அழைச்சேன், அநேகருக்கு ஊழியத்தை கொடுத்தேன், அநேகருக்கு கிருபையை கொடுத்தேன், அநேகருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தேன், அநேகருக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தேன், நல்ல வீட்டை கொடுத்தேன். ஆனா அவர்களை காட்டிலும் நீ எப்படி இருக்கிறையா? உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹalleluya. Hallelujah. அவன் நோவா எப்படி நிக்கிறான்? The Noah just bowed and தேவனுக்கு முன்பாக முன்ன தரிசனம் ஆகும் தேவனுக்கு முன்பாக எப்படி போவாங்கன்னா, நல்லா என்ன பண்ணுவாங்க, இந்த லேடிஸ் நீங்க போடுறீங்கல்ல, அது பேர் என்ன, ஸ்கார்ஃப் தமிழ்ல முக்காடு, அந்த மாதிரி ஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது இன்னைக்கும் எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னா தேவனை வழங்கும் பொழுது அந்த முக்காடு போட்டுப்பாங்க. even if you look at Egypt, even the men cover their face. முஸ்லீம்குள்ளா போடுறாங்களா, அதோட அது அடையாளம் தான் அது. It means that the Muslim wearing hat. அப்படி அடங்கி போய் அப்படியே குப்புற உட்கார்ந்துகிட்டு அவங்க கிட்ட பேசி கொண்டிருக்கான். They just bow and spoke. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேரா வருகிறது. The God's word come to Noah. உன்னிடத்துல நான் ஒப்பந்தம் போட போறேன். I am going to make covenant with you. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் கடத்துல இருப்பாங்க, Not the worldly people, they are in ஆனா debt. நீ இருக்க மாட்டே. But you are not. உன் புள்ள இருக்காது, Your children are not. பிள்ளையின் புள்ள இருக்காது. Your children's உலகத்துல children இருக்கவங்களுக்கு are not. எல்லாம் வியாதி இருக்கும், The worldly people may have ஆனா sickness, நீ இருக்க மாட்டே. but you உன் are. புள்ள இருக்காது, Maybe உன் your பிள்ளையின் பிள்ளைகள் children இருக்காது. won't. Your children's உலகத்துல children. எல்லாம் வறுமையா இருக்கும். The world may be உலகத்துல empty. இருக்கவங்க எல்லாம் சொத்தை விப்பாங்க, The worldly people may ஆனா sold their நீ assets, சொத்தை வாங்குவே, but you will buy it. அநேகருக்கு கொடுப்பே. You will give it to உன் புள்ள many. பண்ணும், Your children உன் பேர will give it. பிள்ளைகள் பண்ணும். Your grandchildren will give it. ஏன் தெரியுமா? The reason behind தேவன் it. சொல்லுகிறாரு, The Lord said, நீ எல்லா ஜனங்களுக்கு முன்பாக in front of all the people, நீ நீதிமானா எனக்கு முன்பாய் you காணப்படுகிற. are righteous in my sight. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு யார் ஒருவர் நீதிமானாய் காணப்படுகிறாரோ அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யும். Those who are seems to be righteous, the God's word will walk. இன்னைக்கு நம்ம யோசிப்போம், நான் நீதிமானா? Sometimes we used to think, am I righteous? ஹalleluya. Hallelujah. நம்ம நீதிமானா? Am I righteous? நம்ம நீதிமானா? Are we righteous? ஒருத்தரை துன்பப்படுத்த கூடாது. If you harm anyone, you should not harm even anyone. துன்பப்படுத்த கூடாது. You should not harm a நம்ம woman. நினைப்போம் நான் கரெக்ட்டா We இருக்கேன். may thought that. ஜென்ஸை கேட்ட சொல்லுவாங்க, எல்லா காரணம் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா இவளை கட்டின கல்யாணம் பண்ணதுல தான் இப்படி பிரச்சனைன்னு. I'm being like that after marrying her. லேடிஸ் வாயை கலரி விட்டா போதும், ஏம்மா எப்படி இருக்க, ஐயோ. If we just twist lady, women's they used to say. என் கூட இன்னைக்கு சர்ச்சை விட்டு வரும்போது டிரைவிங் பண்ணிட்டு இருந்த பிரதர் சொல்லியிருந்தாரு, My one of my colleague
Yeah. The பிரதர் என்ன brother. சொல்ற பாஸ்டர் ஏன்டா கல்யாண நாள் வரும்போதெல்லாம் ஏன் கல்யாண நாள் வருதுன்னு கஷ்டப்படுவேன். I feel bad why my marriage days are coming. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாண நாள். Within 2 days I'm going to celebrate my anniversary. ஆனா ஆரம்பத்துல பாஸ்டர் உங்களுக்கே தெரியும் நான் கல்யாண நாள் வந்தாவே நான் ஏன்டா வருது ஏன் இந்த நினைவெல்லாம் திருப்பியும் வருதுன்னு யோசிப்பேன். At the initial stage I used to think why my wedding anniversary comes. I think lot about it. சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்லியிருக்கேன் நாங்க சண்டை போடுவோம். We used to fight on the day. டெய்லி சண்டை போடுவோம். We used to fight daily. ஆனா இப்ப But now, right now, now, இன்னைக்கு அந்த கல்யாண நாள் வரும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. now ஹalleluya. I feel happy and expecting my wedding anniversary. சத்தமா சொல்லுவேமே. Hallelujah. கல்யாண நாள் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் மனைவி இல்லைன்னா எனக்கு என் வாழ்க்கை இல்லை. When I think about the anniversary, I feel happy. Without my wife, I'm nothing. ஹalleluya. Hallelujah. தேவன் எதை உன் வாழ்க்கையில கொடுக்கறாரோ அதெல்லாம் விசேஷமாய் காணும். Whatever Lord given in your life, it's very special to you. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல விரும்புறேன். I need to give a small incident. நம்ம நினைப்போம் நீ என்னம்மா ஏமா கஷ்டப்படுற எனக்கு எல்லா காரணம் இவன் தான். We may thought that why you are in trouble all because of him. என் கணவனால தான் இப்படி இருக்க. Because of my husband I'm like. கணவனை கேட்டா இவளால தான் இப்படி இருக்க. If you ask the husband, he said because of her I'm like. பிள்ளைகளை கேட்டா எங்க அப்பாக்கு எனக்கு வாச்ச தாய் தகப்பன் ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா இருக்கு. If you ask the children, they just call about their parents. Because of them we are like. யாரும் ஒருவர் என்ன பண்றது இல்ல தனக்கு உண்டான பிரச்சனை என்னால வருதுன்னு யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. No one will accept their own mistake. ஹalleluya. Hallelujah. தேவன் சொல்லுகிறார் அவனுக்கு உண்டான கிரியைக்கு ஏற்ற பலனை யாரோட வருதான்? சத்தமா சொல்லுங்களேன். ஏசப்பா நீ வணங்கினா உன் பிரச்சனைக்கு உண்டான பலன் உன்னோட அவரோடே சேர்ந்து வரும். If you worship Lord, the benefit of it will follow you. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, if you are இன்னைக்கு நீ வேதனைப்படுறனா, if you are in worry, தெரிஞ்சுக்கங்க சத்ரு கிடையாது. தேவன் அனுமதியோட தான் அந்த சம்பவம் நடக்குது. No one thing, it's not the evil thing. With the permission of God it happened. அவங்க சூனியம் செஞ்சிட்டாங்க. Maybe someone did wicked things to me. ஏம்மா நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். I'm asking you a question. உங்களுக்கு எல்லாம் மாந்திரிக பிரச்சனைக்கு தான் இதெல்லாம் சபைக்கு வந்திருப்பீங்க. You may come to the church for a wicked things. உங்களுக்கு பிசாசு மாந்திரிக எவனாவது ஒருத்தன் பண்றானா, if anyone do wicked thing against you, அதிகமா போனா ஒரு மந்திரவாதி 2 மந்திரவாதி தான் உங்க லைஃப்ல இருப்பான். maybe 1 or 2 person in your life. The wicked எங்க லைஃப்ல எவ்வளவு மந்திரவாதி இன்வால்வ் பண்ணுவான். You just imagine that how many wicked people. உங்களுக்கு ஜெபம் பண்ணா அந்த மந்திரவாதி நைட்ல என்கிட்ட வந்து நிப்பான். ஏய் நீ pray for you, those persons come and stand and fight with us. ஹalleluya. Hallelujah. நீ அந்த ஜெபம் பண்ணி சபைக்கு வர மாட்டான். அந்த மந்திரவாதி என்கிட்ட போடான்னு நிப்பான். நீ நான் எல்லாருக்கும் எதிர்க்க வந்து எங்க கட்டலாம் உடைக்கிறியா? That person will come and spoke with us why you break their bondages. இப்போ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். I just have a calculation. 75 மந்திரவாதிங்க எனக்கு விரோதமா எழும்பினாங்க. 75 wicked people stand against me. இப்போ 9 மந்திரவாதிங்க ஒண்ணா சேர்ந்து எனக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணி கொண்டிருக்காங்க. Now 9 wicked people together make things against me. அந்த 9 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத ஆளு. Those 9 people not known each other. மொத்தத்துல அவங்களுக்கு விரோதமா நான் ஜெபம் பண்றதுனால, because I pray against them, இப்போ அவங்க ஒண்ணா ஆவியில இணைஞ்சு என்ன பண்றாங்க? இந்த ஊழியத்துக்கு எடுக்கணும் ஒண்ணு இல்லாம ஆக்கணும் பண்றாங்க. They are joined in their spirit and stand against my ministry. ஏன் எங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேது? Why those things are not touching நீங்க me? சொல்லுவீங்க பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்றீங்க. Maybe you said pastor you are praying. நீ மட்டும் ஜெபம் பண்ணலையா? Are you not praying? நீங்களும் ஜெபம் தான் பண்ணுவீங்க. You are also praying. என்ன வித்தியாசம்னா, what's the difference between you and my prayer? You have sins. உனக்குள்ள தேவ பிரியமில்லாத காரியம் இருக்கும். There are God unlikely things in you. தேவனுக்கு எதை நீ வேணான்னு அவாய்ட் பண்ண சத்தியத்தின் வேதத்தின்படி, according to the Bible, நான் சொல்றேன் இதுக்கு விரோதமா உன் வாழ்க்கையில தான் ஒரு செயல்கள் இருக்கும். Maybe some things against the Bible in your life. அதனால தான் மாந்திரிகம் உன்னை தேடி எல்லாருக்கும் வர, உனக்கு மட்டும் தேடி ஓடி வரும். Because of that the wicked things come to you. ஏன்? Why? நிறைய காரியம் சில பேருக்கு வந்து கோபத்தை விட மாட்டேன். என்ன some people they won't live angry. அமைதியா இருப்பாங்க. They may seems to be so quiet. அது வெளியே போனா தெரியும் அங்க என்ன. But if they go out we can reveal their anger. ஹalleluya. கோபம் உங்களை விட்டு போகாது. Maybe they angry never left you. வாயில அசிங்க வார்த்தைலாம் வரும். Maybe using bad languages. பச்சையா வரும். They may use unparliamentary words. ப்ளூவா வரும். Different filthy languages come out. ஆமென். ஹalleluya. எங்க பாவம் எங்க வீட்ல எங்களுக்கு இருக்க யூத் லீடர் விஜயகுமார் ஐயா இன்னைக்கு பாவம் அவங்க வைஃபை போய் ஜெபம் பண்றாரு.
He just went and prayed to his wife. அவங்க விட்டு செம்மடி அடிச்சு அமைச்சிருக்காங்க. அல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. Say amen in faith. ஆமென். அன்பு சகோதரனே My சகோதரி, beloved brothers and sisters, நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா நம்ம செஞ்ச பாவம். if we are in sorrow, that's உனக்கு because of உண்டான our கிரியை sin. தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். The Lord kept according to your work. அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுவோமே. Say amen. சத்தமா சொல்லுவோமே. Hallelujah. ஆனா நம்மள பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்து இருப்போம். But we seems to be a very good person. நல்லா உட்கார்ந்து இருப்பாங்க. We sitting so ஏன்னா quiet. உங்க வாழ்க்கையில இப்படி நடக்குது, நல்லா ஜெபிக்கிறாங்களே. We are praying good. Why these things happen in your life? திடீர்னு பார்த்தா ஜாதி வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. Suddenly they may be boast their race. அல்லேலூயா. Hallelujah. அவங்க என்ன மறைஞ்சு இருக்கும். சில பேர் ஏற்ற தாழ்வு, கீழ் ஜாதி மேல் ஜாதி, இல்ல பண விஷயத்துல இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க, வேலை செய்வாங்கன்னா அவங்க முதலாளி தொழிலாளி, இப்படி அவங்களுக்குள்ள இன்னொரு மனிதனை அவங்க என்ன பண்ணுவாங்க, கேவலமா Some நினைச்சிருப்பாங்க. of the people within their heart, they treat the people based on their status. சத்தமா சொல்லுவேமே. சத்தமா சொல்லுவேமே. அல்லேலூயா. Hallelujah. நாட்கள் கிழமைகளை பார்த்து கொண்டிருப்போம். They may be look days and time. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டோம். They won't give priority to Lord. பொருத்தனையை செய்துட்டு பொருத்தனையை விட்டுட்டு இருப்போம். They took vow but they won't obey it. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சகோதரர் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. Only to give a testimony, a brother came to church. வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. He struggled to get a job. ஜெபம் பண்ணி அவங்க ஃபேமிலியா வருவாங்க, கூட என் கூட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. After we praying, he used to come to church with a family ஜெபம் பண்ண உடனே and என்ன he ஆயிடுச்சு, served with me. அந்த வேலை போற மாதிரி ஒரு சூழ்நிலை. After prayer, he got a offer. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு, பிசினஸ் ட்ரை பண்ணுங்க. I told him the Lord had a business for you, you just try it. 10,000 ரூபாய் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். He felt very hard to அந்த earn business 10,000. பண்ண ஆரம்பிச்சாரு. Once he started the business, 30,000 ரூபாய், 40,000, 50,000 ரூபாய் வருமானம் வர ஆரம்பிச்சு. his income increased 30,000, 40,000. யோசிச்சு பாருங்க, 10,000 வருமானமே கிடைக்கலன்னு நினைக்கிற இடத்துல 50 ரூபாய் வந்தா எப்படி இருக்கும்? You just imagine that he is struggling to earn 10,000 but he is getting more than 2-3 fold. சந்தோஷமா இருந்தாங்க. He was so happy. சர்ச்சில் அவங்க தான் வருவாங்க, நல்லா பாட்டுலாம் பாடுவாங்க. He is the first person who prays and do worship in the church. ஹalleluya. Hallelujah. கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சது. Some days, the days gone. ஒரு 7 மாசம் காசு கையில புரள ஆரம்பிச்சது. After 7 months, they got more money in their hands. இன்னைக்கு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் வாரமானா இவர் என்ன பண்ற, தண்ணி வாங்கி கொடுக்கிறது. He used to give treat the workers. இவரும் கூட சேர்ந்து ஒரு கோட்டர் அடிக்கிறது. He also involved in the treats and taking hard drinks. வாரமானா ஒரு கோட்டர் அடிக்கிறது. Each week he மனைவி used to சொல்றாங்க, take நீ சபைக்கு போற, you going to church, are you பாடுற, you attending the தண்ணி church? அடிக்கிறேன், நான் பாஸ்டர்ட்ட சொல்லிடுவேன். I am going to inform you your drinking habit. மனைவி திட்டி திட்டி தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. He scold his wife and making under him control. ஹalleluya. Hallelujah. நல்லா குடிச்சிடுவாரு. ஆனா என்ன ஆச்சு, இப்ப சபையில மெசேஜ் வர வர என்ன ஆயிடுச்சு, He used to drink well when he get the message from his church. இருதயத்துல குத்தும், பாடுறத திட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓரமா ஒதுக்கிட்டாரு. The thing spoke in his heart and he stopped doing ஆனா the worship. தவறாம 4 வாரமும் சபைக்கு வந்துருவாரு. But without missing, he used to come church. அவங்க வைஃப் கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு he told சண்டை his போடுறேன், உனக்கு wife, கொடுக்கறத நான் கொடுத்துட்டேன், I will give you whatever you want. உனக்கு தேவையானதை நான் செய்றேன், பிள்ளைங்களுக்கு தேவையானதை செய்றேன், I meet all your and children's need. என் ஆசைக்கு கொஞ்சோண்டு தான கண்டுக்காத. For my wish, I am taking small drink, you just மனைவி என்ன ignore it. பண்ணாங்க, டிஸ்டர்பே இல்ல, பரவாயில்லை. இப்ப வருமானம் என்ன ஆயிடுச்சு, 60ல இருந்து 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. The wife thought that okay, he is not disturbing at all, and இப்ப their சபைக்கு income வராங்க, increased. ஆனா அவங்க ஆசீர்வாதம் கெட்டு போல உயர்ந்து போகுது. Still they are coming to church, their blessing is not stopped in increased now. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வாரத்துல 3 நாள் கோட்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. What had happened is drinking habit increased, ஆனா அவர் ஸ்பெஷல் என்னன்னா, அந்த கோட்டர் பாட்டில் மேல இன்க்ரீஸ் பண்ணல. but he has a limit of his drink. யாருக்கும் தொந்தரவு இல்ல. He won't disturb no one. அவர் சரி தப்பு இல்லையா, Is that right or wrong, the person habit? தப்பு இல்லையா, யாருக்கு தொந்தரவு இல்லையே. Is not disturbing anyone, how it became a wrong? வீட்டை கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்துறாரு. The Lord blessed him. குடிச்சிட்டாருன்னா யார்கிட்டயும் பேசாம கப்புன்னு போய் படுத்துருவாரு. Once he drink, he just keep himself quiet. சபைக்கு வராரு. He's coming to church. அப்புறம் என்ன தப்பு இருக்கு? What wrong with him? கர்த்தர் தப்பு செஞ்சுதான் என்ன பண்ணிருக்கணும், வருமானத்தை
பிடுங்கி போயிருக்கணும். If ஆனா he had வருமானம் என்ன a ஆயிடுச்சு? mistake, the Lord would have stopped his income and blessing. வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. But his income increased more. வெளிய இருந்து பார்த்தா பாவத்தை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? If you look at them outside, they leave the sin. ஒரு வருஷம் இப்படியே கடந்து போச்சு. They pass 1 year like this. ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு வலது கால் After வீக்கமாயிடுச்சு. 1 year, is a right leg as a swelling. ஃபர்ஸ்ட் இந்த கால் வீங்கி இருக்கு, இதுக்கு ஜெபிங்க. Pastor, you just pray for my leg swelling. Right ஜெபம் leg பண்ணுவேன், அந்த டைம் கால் வீக்கம் போகும், வீட்ல போனா திருப்பி வீங்கி போயிடும். They get healed immediately. I'm praying, but when they go back home, they are in the back to the வாரம் இதே அவருக்கு எனக்கு காலுக்கு வீக்கத்துக்கே நான் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கும். Every week I used to pray for his பாஸ்டர் இங்க right ஜெபம் leg பண்ண swelling. போது பாஸ்டர் வீட்ல வந்தா என்ன இது திருப்பி வீங்கி போகுது. Pastor, if you pray in the church, it's get healed, but I'm go back நான் home. It தேவன்ட்ட என்ன happen. பண்றேன், ஜெபம் பண்றேன். I just prayed lot many days. ஆண்டவரே நல்ல வாலிபர், I asked him, he's a good person. நல்ல Why? குடும்பத்துக்கு எடுத்த சபைக்கு ஏத்த நல்ல வாலிபர், ஏன் இவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? He's a right person. Why he is facing the problem? திருப்பியும் ஒரு 6 மந்த் கழிச்சு After 6 months, அந்த கால் வீக்கம் எதுக்குன்னா லிவர் ப்ராப்ளம் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. the reason behind the swelling is he has a problem liver and kidney. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ Now, டாக்டர் சொல்லிட்டாங்க, the doctor said, நீ கோட்டர் தண்ணிக்கு மேல குடிக்க கூடாது. you should லிவர் not ப்ராப்ளம், drink. நீ தண்ணி எவ்வளவுதான் சாப்பிடணும், You should இவ்வளவுதான் not நீ eat, சாப்பிடணும். இதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா உன் கிட்னி ஒன்னும் பட்ஜ் ஆயிடும். you should not take more water than what you earlier had the hard drink. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? He's asking why Lord, அவங்க why? மனைவி பார்த்து கேட்கும்போது, அம்மா இவர் ஏதாவது தப்பு பண்றாரா? I asked his wife, any mistake is it done? மனைவி கையே தலையாட்டு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுக்கும் போது When I prayed for him, இவர் ரோட்ல இப்படி படுத்துன்னு இருக்க மாதிரி நான் பார்த்தேன். I just had a vision. Is நான் நினைக்கிறேன் ஏதோ lying on the road. மெடிசன் மருந்து சாப்பிட்டு படுத்துன்னு இருக்குது. அவங்க மனைவி கிட்ட சொல்றேன், I thought that he took some medicines and lying on the அம்மா road. ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். I had a vision. உங்க வீட்டுக்காரர் வந்து ரோட்ல வந்து குடிச்சிட்டு படுத்துன்னு இருக்காருன்னு சொன்ன. அவ்வளவுதான் நான் சொல்றது, மருந்து நினைச்சு சொல்றேன். I thought in my heart he take a medicine Pastor. and fell on the road. உங்க வாயில வரணும்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணிருந்த பாஸ்டர். Immediately the woman replied that I'm waiting for this word from your mouth. அவர் தண்ணி அடிக்கிறது நிறுத்தவே மாட்டார் He's பாஸ்டர். not stopping his எனக்கு drinking habit. அம்மா நான் சொன்னது வந்து தண்ணினா நான் மருந்து சொன்னம்மா. அதுதான் பாஸ்டர் கோட்டர் தான் அடிப்பார் பாஸ்டர். Sister, I'm telling about the water, but the sister replied that it's the real. அவங்க not real வீட்ல என்ன water. சொல்லி வச்சிருக்காரு, It's a hard drink. இது இது மெடிசன். This is a medicine. He just இந்த given கோட்டர் a. வந்து மெடிசன் மிலிட்டரி எல்லாம் கொடுப்பாங்க. This is how they given in ஃபாரின்ல military எல்லாம் as well. கொடுப்பாங்க. இந்த தமிழ்நாட்டுல தான் புரிஞ்சிக்க மாட்டறாங்க. Even they given in foreign as well, but our people Foreign not understand. பாஸ்டர்ங்களே கோட்டர் அடிப்பாங்க. Even pastors in other countries they took the hard drink. இதுக்கு பேர் மெடிசன். For this we used to call a medicine. நம்ம புலம்புறாங்க. அதுக்கு அப்புறம் That woman blabbering. உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த பிரதர்ட்ட போய் சொல்றேன், ஐயா உங்களுக்கு நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிருக்கேன். After knowing this, I went and approached the brother, said, I உன் prayed for வாழ்க்கையில you. கஷ்டப்படுறதுக்கு காரணம் எப்ப தேவன் பனிஷ்மென்ட் கூட உடனே கொடுக்க மாட்டாரு. The Lord won't give punishment immediately for your mistake. நன்மையும் உடனே செய்ய மாட்டார், எல்லாம் பொறுத்து தான் செய்வார். Even like the goodness also will not do immediately. உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தோனே உனக்கு ஒயின் ஷாப்புக்கு போக தோணுச்சு. Once you get the blessings immediately, you thought to go to wine shop. கொடுத்த அளவு பாத்தீங்கன்னா நீ என்ன கோட்டருக்கு ஆசைப்பட்டு அதை தான் குடிக்கிற தண்ணியே மாறி போச்சு. Whatever the drink you liked it, your normal drinking water limited to that வருமானம் extent. 1 லட்சம் ரூபாய் வந்தாலும் அந்த வருமானம் எங்க போகுது? Even though you're getting an income 1 lakh, entire thing goes for his medical நம்ம expenses. ரகசியமா ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கோம். Maybe we do in a secret sin. தூங்குறவங்க நம்மள சொல்லுவோமே, கரங்களை தட்டி கர்த்தர் செலுத்துவோமே. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Waking. ஆமென். அன்பு சகோதரனே, My சகோதரி, beloved brothers and sister, கர்த்தர் உன்னோடு the பேசிக்கொண்டு Lord is speaking with you. கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி எது சூழ்நிலை எது நடந்தாலும் சரி The Lord said, whatever your situation, உங்க வாழ்க்கை நீதிமானாய் காணப்படும். you should be righteous in your life. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, The சகோதரி, Lord is looking at you, my beloved brothers and sisters. நீதிமானாய் இந்த உலகத்துல வாழும் பொழுது When you living as a righteous person in the world, உலகத்துல கிடைக்கிற பேர் what name you will get in the world? பைத்தியக்காரன், You may be called you foolish. லூசு, You may be foolish. பழைக்க தெரியாதவன், Not a worthy இது person. டம்மி பீஸ்,
It's a worthless person. இது வேஸ்ட், இது He's a useless இது person. நம்பி ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. He's nothing believe in the person. ஹalleluya. Hallelujah. என்னைக்கு நீ நீதிமானாய் வாழ்றியோ அன்னைக்கு இந்த உலகம் கொடுக்கிற பேர் இது. These names world will give you when you're living as a அந்த righteous காலத்துல person. ஓட்ட காசுன்னு சொல்லுவாங்க, செல்லா காசுன்னு சொல்லுவாங்க. At the old time you know that உன்னை அந்த அளவுக்கு ஒரு கிழிஞ்ச White நோட்டுக்கு கூட உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, வேல்யூ வைக்காதபடி உன்னை தள்ளி வைப்பாங்க. maybe they reject and not consider you for a ஆனா penny. என் தேவன் பார்வைக்கு நீ எப்படி இருப்ப தெரியுமா? But how you looking in the God's இருக்கிற sight? ஜனத்தை காட்டு நீதான் எனக்கு விசேஷம். You are so special among the generation. ஹalleluya. Hallelujah. அவர் ராஜ்யத்தை தூக்கி உன் கையில தான் கையில கொடுப்பார். The Lord give his kingdom at your hand. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Say amen in faith. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எடுத்து படிங்க. 31:5 படிங்களா ஆதியாகமத்துல. From the book of Genesis 31:5. அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஹalleluya. Hallelujah. இங்க Here. படிங்க, திருப்பி 7 படிங்க. உங்கள் தகப்பனோ ம். என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். யாக்கோபு வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் வாழ்க்கை வருது. Here Jacob life is coming. அவன் வாழ்க்கையை அவனை ஏமாற்றி கொண்டே இருக்கிறாங்க. His uncle cheating him. அதற்கு 8 படிங்க. தேவன் அவனோடு பேசுகிறார். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவர் சொன்னபோது ம். ஆடுகள் எல்லாம் ம். புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. ஹalleluya. Hallelujah. இது தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்கிட்ட இருக்குன்னா No one thing, if God blessings is with you, மனிதன் முகங்கள் ஒரு நாளைக்கு வேறுபட்டு the போயிருக்கும். human face will change each இன்னைக்கு and every சொன்னதை day. மாத்துவாங்க, Maybe they change, மாத்தி செய்வாங்க. they maybe change ஆனா all the things. கர்த்தர் ஒரு வாழ்க்கையில அவன் கிரியை செய்யறாருன்னு நினைச்சுக்கீங்களேன். If Lord works someone's உனக்கு life, விரோதமா கெடுதல் செஞ்சாலும் சரி, they maybe harm you, அது உனக்கு நன்மையாய் போய் நிற்கும். but கரங்களை தட்டி God ஆமென் turn சொல்லுங்க. into good in your life. 13:5 படிங்க. அவர்களை நோக்கி ம். உங்கள் தகப்பனுடைய முகம் ஆ, நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இப்ப இல்ல, என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் ஆ, என்னோட கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். Say amen in faith. கையை நெஞ்சில வச்சு சொல்லுங்க. Place hand on your heart உலகத்துல and இருக்கிறவங்க முகங்கள் மாறி போனாலும் the worldly people face may change. சொல்லுங்களேன். ஆனாலும் Though என் கணவன் மாறி போனாலும், maybe my husband change, ஆனாலும் though என் வாழ்க்கை மாறி போனாலும், my life change, ஆனாலும் though என் தேவன் என்னை விட்டு மாறுவதில்லை. ஹalleluya. my Lord என் தேவன் never வாக்கு change. கொடுத்திருக்கிறவர் மாறுவதில்லை. My Lord who promised never change. அவங்க மாமனார் டிசைட் பண்றாரு, அவனுக்கு The Lord வாழ்க்கையில decided. வருமானமே வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு டிசைட் பண்றாங்க. Maybe decided no, his uncle decided he should not நீ get any ஆடு income. மேய்ப்பா, You just take care of the எந்தெந்த livestock. ஆடுக்கு புள்ளி இருக்கோ, Whatever the livestock has spotted. ஏன்னா அப்ப பாக்குறான், அப்ப 2-3 ஆடு தான் புள்ளி உள்ள ஆடா இருக்கு. He looked at some of the things getting புள்ளி spotted. இருக்கிற ஆடுல நீ எடுத்துக்கோ, புள்ளி இல்லாத ஆடுல எனக்கு கொடுத்துரு. You just take all the spotted livestock மனித and புத்தி remaining. எப்படிதான் இருக்கும், முகம் மாறும். How the human என் தேவன் mind இவனை will change. ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. If my Lord said I'm blessing. ஹalleluya. Hallelujah. இனிமேல்ட்டு பிறக்கிறது எல்லாம் புள்ளியோட தான் பிறக்க ஆரம்பிச்சது. கரங்களை தட்டி Lord ஆமென் சொல்லுங்க. committed whatever bore newly, it bore with spotted. திருப்பியும் பாக்குறான், He looked back. இவன் நம்ம எல்லாம் புள்ளி உள்ளதான் பிறக்குது. சரி திருப்பி வரான், இனிமேட்டு புள்ளி வர்றதெல்லாம் எனக்கு, புள்ளி வராததெல்லாம் உனக்கு என்ன இருக்கு. He just changed the term. Whatever spotted bore, it becomes me. Other things are yours. அதுக்கப்புறம் பிறக்கிறதெல்லாம் புள்ளி இல்லாமயே பிறக்க ஆரம்பிச்சது. Whatever bore next, it bore without spot. உலகம் எப்படி உனக்கு விரோதமா எழும்பி நிற்கலாம், Whatever way the world raise against you, ஆனாலும் though கர்த்தர் உனக்கு கைவிடுவதில்லை. the Lord never ஏன்னா forsake you, கர்த்தர் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கார். because the Lord had a covenant with you. புதிய ஏற்பாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா, If you take in a New Testament, மார்க் 14:24 சொல்லப்பட்டிருக்கு, from the book of Mark தேவன் 14:4, ரத்தத்தினால உனக்காய் உடன்படிக்கை பண்ணி the வைத்திருக்கிறார். Lord make covenant with you in his blood. தேவன் இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி The வச்சிருக்கார். Lord make covenant with you who are all present here and தேவன் watching உங்கள் our மத்தியில life. ஒரு ஒப்பந்தத்தை கர்த்தர் போட்டு The வைத்திருக்கிறார். Lord make and pact with you. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். Each and everyone God has a plan. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a purpose for each and தேவன் everyone. வைத்திருக்க நோக்கத்தில் நீ கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், When you passing is God's plan, the Lord said to you. அவர் நினைச்சது அங்க நடக்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி ஆமென் His சொல்லுவோமே.
will accord work in your life. நம்ம என்ன பண்றோம், சிலுவை தூக்கி பின்னாடி வச்சு ஓரமா இருக்கட்டும். What actually we doing, we put the cross aside. நம்ம எண்ணங்க நினைவுகள் நம்ம பிளான் எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்கோம். We are keep our own thoughts and plan in front of us. நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? But what we should look. நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பேருக்கு என்ன பண்றோம், சிலுவை வச்சுப்போம், பைபிள் வச்சுப்போம், எல்லாம் வச்சுப்போம், ஆனா எல்லாம் பின்னாடி இருக்கும். For name's sake we just kept all biblical things in front of us, but actually we kept தேவன் behind. சொல்லுகிறார், But my Lord முன்பாக நீ நீதிமானா வைத்தினா, if you keep yourself as righteous in front of me, நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். I will establish my covenant with you. உனக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட போறேன். I will make an agreement with you. நீயும் உன் பிள்ளையும், you and your household, பிள்ளையின் பிள்ளையும், your children's children, நான் வச்சிருக்கிற திட்டத்துல பிரவேசிப்பீங்க. கரங்களை தட்டி they கர்த்தரை will enter into my will. உங்களுக்காக நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். I kept a plan for you. பரலோக ஒரு திட்டம், ஓகே. There is a plan in heaven. ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord kept plan for each and every human being. ஹalleluya. Hallelujah. நான் முதல்ல சபை ஆரம்பிக்கும் பொழுது, When I'm starting the church at the initial இந்த stage, ஃபுல்ஃபிட்ல பாதி தான் என் முதல் சபை, கூர சபை. my church is so small, and even 2015 சைதாபேட்ல 2011 at Saidabad. இருக்கிற கொஞ்சம் ஊழியத்தை உண்மையா செய்யும் பொழுது, When I'm doing my ministry with full heart, அவருக்கு முன்பாக நீதிமானாய் வாழும் பொழுது, when I'm living righteous in front of him, இன்னொரு முழு இடத்தையும் கர்த்தர் the கொடுத்தார். Lord give an entire place. சைதாபேட்ல இருக்க சர்ச் இந்த ஃபுல்ஃபிட் தான் சர்ச். And now the actual church in Saidabad is what you seen in the full. கூரையை மாளிகையாய் மாற்றி கொடுத்தார். He turned the hut into a building. இங்க ஒரு சபையை கர்த்தர் கொடுத்தார். Now God given a church over here. என் சின்ன வயசுல எல்லாம் எனக்கு நினைவு இருக்கு, My small ஒரு age, I 50 remember. ரூபாய் கொடுத்து மாச கேபிள் டிவிக்கே கட்ட தெரியாது. I not even to know how to pay the cable fee for it. எங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி எங்களுக்கு வருமானம் இல்ல. Even myself and parents doesn't யார் have வீட்டுக்கோ கேபிள் கனெக்ஷன் போவோம், the cable connection pass through someone else. அதுல பின் போட்டு எத்தனை பேர் பார்த்தது உண்டு? How many of you having experience? You just cut the cable and take the connections. ஹalleluya. Hallelujah. முக்காவாசி அப்படிதான் செஞ்சிருப்போம். I mean, 3/4 we did like that. திருட்டு கனெக்ஷன் தான் பார்த்தோம். With the wrong connections we watched the இன்னைக்கு TV. ஒரு சேனலை நடத்த முடிய கர்த்தர் கிருபை Now the கொடுத்திருக்கிறார். Lord blessed me to run a TV channel. நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது When I'm இந்த coming to சேனல் ministries, ஆரம்பிப்பேன், சபை இவ்வளவு பெருசா ஆரம்பிப்பேன், ஒரு எண்ணமும் கிடையாது. ஏதோ even I never imagined thought that I will run a ஆனா TV அவர் ஒரு and திட்டத்தை church. என் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். But God has a plan in சரி. my life. இதுதான் இவ்வளவுதான் என் திட்டம் நினைச்சிருக்கீங்களா? You thought that this is my plan. நம்ம ஏதோ நினைக்கலாம், ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சுக்கினா இன்னொரு பெரிய திட்டத்துக்கு நேரா நான் பிரவேசித்து You போயிருப்பேன். may thought ஹalleluya. that after a decade God may lead into இப்ப different இருக்கிறத plans. காட்டிலும் ஒரு 100 மடங்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கலாம், 1000 மடங்கு ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கலாம், இல்ல லட்சம் மடங்கு ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கலாம், என்னன்னு தெரியாது. ஆனா அவர் திட்டம் அவர் விலையேற பெற்றது. I don't know, but his plan is priceless. He may be இப்ப have நான் a உங்களை tenfold, பார்த்து உங்க 100. வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கும். Each and everyone's life இன்னைக்கு has a வாடகை plan. வீட்டுல இருக்கணும், உனக்கு சொந்த வீட்டை கர்த்தர் வைத்திருப்பார். If you are living in a rented house, God இன்னைக்கு may have a கடத்தோட own இருக்கனா, house. இன்னைக்கு கடத்தோட இருக்கனா, நாளைக்கு என்ன அநேகருக்கு கடன் கொடுக்க முடியாது, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். Maybe God has a plan for you to give her. Maybe இன்னைக்கு today you are வேலை in இல்லாம debt. இருக்கறனா, இன்னும் ஒரு காலகட்டத்துல நீ அநேகருக்கு வேலை கொடுக்க கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். Maybe in the upcoming days, God make you as a employer. இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கலாம், Maybe you are not peace today. கர்த்தர் உன் வாழ்க்கையில அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்க உன் வாழ்க்கை சமாதான வாழ்க்கையை கர்த்தர் But வைத்திருக்கலாம். Lord may plan your future as you are a Hallelujah. peacemaker. எல்லாருக்கும் ஒரே திட்டம் இல்ல. It's not each and every பரலோகத்துல எல்லாருக்கும் ஒரே திட்டம் தான், ஆனா பூமியில மட்டும் இவருக்கு உண்டான நீதிமானுக்கு உண்டான திட்டம் ஒண்ணு. The worldly plan is different from one another. ஐயாக்கு உண்டான திட்டம் ஒண்ணு, For pastor have different plan. அம்மாக்கு உண்டான திட்டம் ஒண்ணு, Pastors has different எனக்கு plan. உண்டான திட்டம் ஒண்ணு, For me the என் plan is பிள்ளைகளுக்கு different. உண்டான திட்டம் ஒண்ணு, My உங்களுக்கு children உண்டான plan is திட்டம் ஒண்ணு. different. Your plan is ஒவ்வொருத்தருக்கும் ஒரு different. திட்டம் உண்டு. Each and everyone had a different plan. உன் வாழ்க்கையை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நீ நீதிமானாய் வாழ ஆரம்பிச்சு. You should be live righteousness each and every act of your life. நீங்க அந்த திட்டத்தின் வெளிச்சத்தை பார்க்க முடியும். You should know and how சத்தமா to look சொல்லுவோமே. at the light of the Hallelujah. plan. உன் பாவம் சின்ன சின்ன ஆசைகள் எதாவது இன்னைக்கு போட்டு நசுக்கி போட்டு முடிச்சிடு. You just crush and throw all your wishes. நீ தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு நீ வந்து கண்ணை மூடினேன்னா உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் தேவனுக்கு முன்பாக இன்னைக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கேன். எத்தனை பேர் சொல்லுங்க? You should have a confidence that when you close your eyes in the presence of Lord, உன் yes, I am இருதயம் righteous.
நீ சொல்ற தேவனுக்கு முன்பாக ஒப்பிடுவதற்கு எது ஒரு பாராமீட்டர், எது அளவுகோல்னா இந்த வேதம் தான். வேதத்தின்படி நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறியா? You should take a Bible and this is your parameter and justify your heart. You Hallelujah. are righteous. நிறைய பேர் சொல்லுவாங்க. Hallelujah. பிரதர் சொல்றார், One பாஸ்டர் brother சும்மா is சும்மா சொல்லினே இருக்கீங்களே, லவ் பண்ணக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is anywhere in the Bible mentioned that whether டிவி we can பார்க்க have கூடாதுன்னு love? வேதத்துல இருக்கா? Is Bible said do not watch television? சினிமா பார்க்க கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is Bible said do not watch cinema? ஹalleluya. Hallelujah. சொல்லுங்களேன். Can anyone தண்ணி say? அடிக்க கூடாது, லிக்கர் சாப்பிட கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is காட்டுங்க. anywhere mentioned in the Bible show that இயேசுவே என்ன பண்றார்? வைன் சாப்பிடுறார். நான் சாப்பிட்டா என்ன? even Jesus take the wine, what wrong if I'm taking it? அவன் கேக்குறது பார்த்தா கரெக்டா தான் இருக்கு. If their questions are seems to be right, வேதத்துல இல்லையா? is it not in the Bible? நீ படம் பார்க்கறேன்னா If you are watching a movie, அது நிமித்தமாக ஒரு பிள்ளைய, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தேவன் சொல்லுகிற ஒரு பொண்ணை the Lord said if நீ பார்த்தாவே அது விபச்சாரத்துக்கு உண்டான காரியம் சொல்லுகிறார். you look at a woman with lustful things, it's a sin. நீ சினிமா பார்க்கறதுனால இந்த சினிமாக்காரி மேலயோ சினிமாக்காரன் மேலயோ உனக்கு லவ் வருதுன்னா அது இச்சை. It's called அதுக்கு பேரு lust. விபச்சாரம். If you look at an actor and actress with lustful sight, it's a sin. ஹalleluya. Hallelujah. நான் குடிக்கிறேன், உங்களுக்கு என்ன பாஸ்டர்? நான் என் குடும்பத்தை நல்லா தானே வச்சிருக்கிறேன். I'm drinking, I'm keep my family happy, what's wrong? நம்ம குடிக்கிறோம்னா நம்ம ஹெல்த் மாறுதுன்னா, கம்மியாகுதுன்னா, ஆயுசு கம்மியாகுதுன்னா, என் பிள்ளையின் பராமரிப்பு, என் மனைவிக்கு உண்டான பராமரிப்பை நானே என் வாழ்க்கை ஆயுசு என்ன பண்றேன்? கம்மி பண்றதுனால தேவன் கொடுத்த திட்டத்தை நான் என்ன பண்றேன்? சீர்கெட்டு போடுறேன். அது ஒரு பெரிய பாவம். Because of my drinking habit, I'm reducing the God's plan, not taking care of my family and they take the லவ் care. பண்ணக்கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? It's a sin. Is the நாங்களே Bible ஒரு said do வாழ்க்கையை not பார்க்க love? கூடாதுன்னு வேதத்துல இருக்கா? Is Bible said anyone not to love? ஹalleluya. Hallelujah. தேவன் திட்டம் அநேகம். The Lord's plan is நீங்க more. ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது சீர்கெட்டு போய் நிக்கும். If you bring your own நான் plan, மீண்டும் that சொல்றேன். destroy நம்ம everything. இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா யார் செஞ்ச பாவம்? Again, I'm telling you, if எங்க we முன்னோர் are செஞ்ச in பாவம் இல்ல. trouble, ஏன்னா இயேசு என்ன பண்றாரு? எல்லா சாபத்தையும் முறியடிக்கப்பட்டு அவர் ஒப்பந்தத்தை போட்டு உன்னை கழுவி அனுப்பிட்டாரு. because the Lord removed ஆனாலும் everything in the Calvary. மீண்டும் நம்ம கஷ்டப்படுறோம்னா Still, if we are in trouble, என் குணாதிசயங்கள் because of our நான் own தேவனுக்கு character, முன்பாக என்ன எப்படி இல்ல? we are not righteous. தேவனுக்கு முன்பாக எப்படி இல்ல? We are not in front of God. நீதிமானா இல்ல. We are not righteous in front கண்ணை of மூடி God. ஜெபிக்கும் பொழுது When you close and pray, நான் நீதிமான் என்று உனக்குள்ள உறுதி வருதா? அன்னைக்கு is கர்த்தர் your conscience set you are a righteous person. நீ பாவத்தோட இருக்கனா அந்த பாவத்தை கூடயே வச்சுன்னு இருக்காத. If you are in sin, you kept with you. இந்த பாவம் கூடயே இருக்கனா இத வச்சு ஆண்டவரே நான் பாவத்தோட இருக்கேன். You just keeping the sinful things and said, நிறைய Lord, I பேர் am in sin. ரொம்ப ஜாக்கிரதை என்ன சொல்றேன்னா, பாவி பாஸ்டர், ஏன்னா ஒரு விளக்கத்தை சொல்லிருப்பா. ஒருத்த வந்து உள்ள வந்து ஒரு நான் காணிக்க கொடுக்கறேன், ஒரு ராஜா பேசுவோம், வெளியே இருக்கும் நான் பாவின்னு சொல்லி தேவன் சொல்லுவார். வெளியே எவன் ஒன்று தன் பாவின்னு ஒத்துக்கிறானோ அவனை தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவார். The Lord said, someone அதை in வச்சு the நிறைய church, பேர் நான் they பாவிதான் boast. பாஸ்டர், பாவிதான் ஆண்டவரே. தேவன் சொல்லுகிறார், The Lord said, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். who declare and leave the sin, he will live. நான் இந்த பாவத்தை செய்யறேன், I am doing this sin. இன்னைக்கு நான் இதை என்ன பண்றேன்? விட்டு என்ன பண்ணீங்க என்ன கர்த்தர் மன்னிப்பார். I am ஹalleluya. just leaving the sin, then the Lord will forgive ஆண்டவரே your sin. நான் பாவம் செய்றேன் ஆண்டவரே, நான் பாவம் எங்க போகும்போதெல்லாம் இதே கூட சுத்திட்டு You வரேன். keeping the sin with you and you declaring that இல்ல Lord, I அட்லீஸ்ட் என்ன am பண்ணுங்க ஆண்டவரே, sin, the Lord என்னால won't இதை work. எடுக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Lord, help me to come out நீ the ஜெபம் பண்ணி sin. பாரு. You just pray that. நீ ஜெபம் பண்ணி பாரு. You just ஆண்டவரே pray, என்னால இதை ரிமூவ் பண்ணுவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சூழ்நிலை உண்டு பண்ணுங்க. You just help me to come out the sin. நான் அவமானப்படக்கூடாது, I should not be ashamed. நான் அசிங்கப்படக்கூடாது, I should not be ashamed. இது இழந்து போறதுனால நான் துன்பப்படக்கூடாது. I should not be எனக்கு sorrow இப்படிப்பட்ட ஒரு because of இருதயத்தை lust. கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை கொடுங்க. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண. If you continually pray and asking such things, இந்த பாவம் உன்னை விட்டு தானா வெளியே the sin will go out from you யாரோ automatically. ஒருத்தர் பிடிங்க எடுப்பாங்க. Maybe someone will pluck இல்ல and இது take உன்ன the இடத்துல sin. இருந்து இது வெளியே போவதற்கு உண்டான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். Either the Lord create a situation that sin left from you. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? But what actually we do, we kept everything and declare we are ஏன்னா அப்படி sinner. ஜெபம் பண்ணிட்டா இது கர்த்தர் எடுத்துட்டாருன்னா அப்படி ஜெபம் பண்ண மாட்டோம். Because I pray like that, but we won't நம்மளே கூட remove என்ன our sin. பண்ணுவோம்? இதை விடவும் மாட்டோம். Even we won't leave this. ஒவ்வொருத்தரும் திருவிருந்து எடுக்கும் பொழுது உங்க இருதயத்தை நீங்களே நிதானித்து பாருங்க. Whenever you take communion, you just
ask your conscience. உங்களை குறிச்சு கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். The Lord has planned for you. இன்னைக்கு நீ இந்த வீட்ல இருக்கனா இதே வீட்ல இருக்க போறது இல்ல. If you are living in a own house, இப்படியே இருக்க போறது இல்ல. your life won't be like இன்னைக்கு அழுது கொண்டிருக்கனா கடைசி வரை நீ அழுது கொண்டே இருக்கிறது இல்ல. If you are crying now, it's not forever. கர்த்தர் ஒரு திட்டத்தை உனக்காய் வைத்திருக்கிறார். The Lord has planned for you. அந்த பிளானை நீ யோசிச்சு பார்த்தீனா வித்தியாசமா இருக்கும். If you think about the plan, that's so special. ஹalleluya. உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கை நினைச்சு பாருங்க. You just think about your current life. 10 years back உங்க வாழ்க்கை நினைச்சு பாருங்க. You just think about your 10 years back 10 life. years முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? How you are now and 10 years back. ஹalleluya. எத்தனை பேர் 10 வருஷத்துக்கு முன்பாக கொஞ்சம் அப்படி கண்ண மூடி நினைச்சிட்டு You 10 just வருஷத்துக்கு close- இன்னைக்கு நான் விசேஷமா இருக்கிறேன்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் You சொல்லுங்க. just close your eyes and think back how you were in Hallelujah. 10 years back and now how you are blessed. நீங்க இப்ப இப்படி இருப்பீங்கன்னு அந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியுமா? Do you know that you would be like this in இந்த 10 years கம்பெனில back? எனக்கு இன்டர்வியூ கிடைக்கும் தெரியுமா? Do you know that you will get இந்த an business interview நான் in பண்ணுவேன் this தெரியுமா? company? Whether the business இந்த opportunity. வீட்டை நான் கட்டி முடிப்பேன்னு உங்களுக்கு நினைச்சிருப்பீங்களா? Have you imagined that you going to build like house? ஆனா சொன்னதை செய்கிற தேவன். ஹalleluya. But my Lord do is promise. சித்தம் அவருடையது. The plan is செயல்கள் God. அவருடையது. The action is Lord. நினைவுகள் அவருடையது. The thought நீ is செய்ய Lord. வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் நீதிமானா இருக்கும்படியா நான் என்னென்ன இருக்கு ஓ இதுதான் பிரச்சனையா இது எடுத்து போடுற ஆண்டவரே. Only thing, Lord, whatever இது stops me, பிரச்சனையா I நான் will எடுத்து just போடுற ஆண்டவரே. remove. I இது will just பிரச்சனையா remove from நான் எடுத்து myself. போடுற ஆண்டவரே நான் I என்ன will பண்ணணும்? remove it. You just ask, Lord, what should I do? நீ என்னைக்கு போய் நிக்கும் பொழுது இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்ல தேவன் ஏதாவது சொல்லுவார் நீ பாவத்தை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. You just think அன்னைக்கு about நீ sin and நீதிமானாய் ask மாற்றிக் God, கொண்டிருக்க that கரங்களை day தட்டி you ஒரு will ஆமென் be turned சொல்லுங்க. into a righteous person. ஹalleluya. சில Hallelujah. பாவங்கள் உன் பின்னாடி தொடர்ந்துனா கேளு தேவனிடத்துல ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே. If some sin followed you, you just ask, Lord, give உனக்கே me a தெரியும் way. உன் வாழ்க்கை உயர்வை தடுக்கிறது இந்த ஒரு செயல் தான். You know that certain things block your life. அநேகர் இருதயத்துல கர்த்தர் The பேசிக்கொண்டு Lord speak with lot many hearts. உங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை தான் தெரியும். You know that this problem blocking your life. ஹalleluya. Hallelujah. ஆனா அதை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு ஐடியாவே இருக்காது. But you don't have idea to come out from that. சபைக்குள்ள வருவே Where you used to come to church, ஆனா அந்த எண்ணமே இருக்காது. but you won't have the thought to come out. நீ முயற்சி பண்ணி பாரு. You just try it. உன் வாழ்க்கை விசேஷமாய் மாறும். Your life will turn into so special. ஹalleluya. அந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் அழித்து போட கர்த்தர் நினைச்சார். The Lord thought to destroy all the human beings. நோவாவின் மூலமா நமக்கு ஒரு திருப்பி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் But நமக்கு Lord கொடுத்திருக்கிறார். given a life to us through Noah. விசுவாசிக்கிறோமே சொல்லுமே. Say amen in faith. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு இயேசுவின் மூலமாக மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை நம்ம போட்டுருக்கோம். Through Jesus Christ, Lord established His covenant with வருத்தப்பட்டு us. பாரம் சுமக்கிறவர்களே Oh heavy என்னிடத்தில் burden, வாருங்கள் come நான் down to உங்களுக்கு me. இளைப்பாறுதலை தருகிறேன். I will give my peace. ஹalleluya. Hallelujah. பாரம் உன் பிரச்சனை எவ்வளவா இருந்தாலும் சரி Whatever your burden and heaviness, முடியாது முடிஞ்சு போச்சுன்னு சில காரியங்கள் இருக்கலாம். maybe some things closed to your life. நடக்க வாய்ப்பில்லைன்னு சில காரியங்கள் இருக்கலாம். Maybe there is no opportunity in your life. தேவன் இன்னைக்கு உன்னோடு பேசிக் But கொண்டிருக்கிறார். my Lord is speaking with you. ஆனாலும் Though, though, உன்னையும் உன் பிள்ளையும் You உன் மனைவியும் and your உன் பிள்ளையின் children, பிள்ளையும் நான் your ஆசீர்வதிப்பேன் wife, என்று your ஹalleluya. household, the Lord said, I bless them. அந்த பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவங்களுக்கு மட்டும் தான் கர்த்தர் அனுமதி. The Lord given an opportunity to enter the heart. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு ஜனமே, My beloved people who hear the word, இன்னைக்கு நீங்களும் அந்த வார்த்தையில நீங்க பிரவேசிக்க போறீங்க. you going to enter into the word. அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க. Lift up your hand and say, யார் யார் தேவனை ஃபாலோ பண்றீங்களோ whomsoever follow Lord. சொல்லுங்க. உலகத்தை அல்ல, Not the world, என் குடும்பத்தை அல்ல, சொல்லுங்க வாய் not my திறந்து family. Open your mouth and சொல்லுங்க. declare. உலகத்தை அல்ல, Not the world, என் ஆசையை அல்ல, not my wish, என் விருப்பத்தின்படி அல்ல, not my own accord. இயேசுவை நான் ஃபாலோ பண்ண I போறேன். am going to follow என் Jesus. இயேசுவை நான் பின்தொடர போறேன். I'm going to follow my என் Jesus. இயேசுவின் விருப்பத்தை சித்தத்தை நான் செய்ய போறேன். I'm going to do the Lord's Jesus will. இப்ப சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் அநேகர் இருதயத்துல பேசியிருக்காங்க. The Lord speak with lot many hearts. என்னோடு கர்த்தர் பேசினார் சொல்றவங்க கூட கரங்களை வைத்து ஒரு Lift ஆமென் up your சொல்லுங்க. hand and say சத்தமா amen. ஒரு Those hallelujah who feel சொல்லுங்க. Lord speak with you. இவ்வளவு நேரம் செய்தி எனக்காக தான் கர்த்தர் பேசினார். The Lord so far speak with me. நான் இன்னையில இருந்து நான் நீதிமானாய் மாற போறேன். I'm going to turn righteous from now. தேவன் உன்னை பாவியாகவும் அடிமையா வைக்க தேவன் விரும்பல. The Lord not kept you as a slave and sinner. நீதிமானாக பரிசுத்தமான அந்த கர்த்தர் உன்னை பார்க்கிறார். The Lord look at you as நீ a பாவம் righteous and செய்ய- holy person. பாவம் செய்துட்டு வந்து நின்றாலும் You may become at his
presence as a sinner. உனக்கு முன்பாக இயேசு இருக்கிறார்னா The Lord, if the Jesus is in தேவன் front உன்னை of you, நீதிமானாக பார்த்து the கொண்டிருக்கிறார். Lord look at you as a righteous ஒரே person. நம்பிக்கை இருங்க, எனக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். I have a one confidence that Jesus is in front of me. நான் இனி கவலைப்பட போறதில்லை. I never worry. இப்படி கண்களை மூடி